நம்பர்ஸ்லே ப்ளீஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டிங்கன்னா முடிச்சிடலாம். நம்பர்ஸ்லே சாமினா சார் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான தருணம் எது அப்படின்னா இதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நேற்று தான் என் லைஃப்பில் நான் வந்து ஒரு உச்சபட்சமான நிகழ்வை அடைந்த தருணம். காலையில் என்னுடைய நண்பர் எஸ்கேபிக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் வந்து உதயகுமார் அப்படின்னு ஒருத்தர் பண்ணார். உதயகுமார் யாருன்னா, நல்லக்கண் ஐயா கூடயே இருந்து அவரை பல வருஷங்களாக பார்த்துக்கொள்கிற அவருடைய உதவியாளர். திடீர்னு எனக்கு கூப்பிட்டு, ஐயா வந்து நீங்கள் அவர் கண்ணிலே இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு, உங்களால் வந்து அவரை பார்க்க முடியுமான்னு கேட்குறாருன்னு சொன்னார். ஒரு நிமிஷம் பயங்கரமாக சிலுத்துட்டேன். என்னென்னா, உங்களுக்கு தெரியும் அவருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய விழா நடந்தது முதல்வர் தலைமையில். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி வரலாம் அந்த விழா நடக்குது. 100 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு தெரியாத அரசியல் மனிதர்கள், பிரபலங்கள், அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அவருக்கு ஏன் திடீர்னு அவருடைய ஞாபகத்தில் நான் வந்தேன் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் நம்பாத இருக்கவும் முடியல. நேற்று நானே என்னுடைய மகள் கோமதி அப்படி என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவரை பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போனோம். இன்றைக்கி அந்த விழாவுக்காக கடைசியில் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருந்தாங்க. இப்போ தோணுச்சு எனக்கு, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவன்னா கூட கடைசியில் அவனுடைய அடைக்கலமாகிற இடம் குடும்பம் தான் போல். அவங்க இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்களுடைய பேர பிள்ளைங்க, ஒரு பேர மகள், ஒரு பேத்தி வந்து நான் வந்து லாயராக இருக்கேன் சார் கோயில்பட்டியில் சொல்கிறாங்க. நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த தெருவே 2 நாளாக பயங்கரமான பிரபலங்களால் நிறைஞ்சிருந்தது. ஏன்னா எல்லா மினிஸ்டர்ஸ், முதல்வர் எல்லோரும் போய் அவர் வீட்டில் பார்த்துருக்காங்க. அந்த ஆரவாரம் எதுவுமே இல்லாமல் ஒரு பெஞ்சில் அவர் அப்போ தான் ரொம்ப டயர்டாக படுத்துருந்தார். அவர்கிட்ட போய் காதில் வந்து பவா வந்திருக்காரு அப்படின்னு எழுப்பினாங்க. அவர் அப்படியே மெதுவாக எழுந்துச்சி வந்து உட்காந்தார். அவர் வந்து ரொம்ப சொல்லவே முடியல. என் பக்கத்தில் ஒரு சேர் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு சேர் போட்டு அவர் பக்கத்தில் என்னை உட்கார வச்சுனார். பிரச்சனை 2 பேரும் கையை பிடிச்சிங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமான அரசியல் தலைவர்லாம் இல்லை ஆரம்பிக்க. நான் ரொம்ப பிரமிப்படைஞ்சு தூரம் இருந்து பார்த்தவர் தான். அப்புறம் அவங்க பேத்தியை கூப்பிட்டு ஏதோ ஒரு காதில் ஒரு சின்ன வார்த்தை சொன்னார். அவங்க பேத்தி போய் ஒரு ஷால் எடுத்துருந்தாங்க. எடுத்து வந்து தாத்தாக்கிட்ட கொடுத்தாங்க. இல்லை, தாத்தா வந்து உங்களுக்கு ஒரு ஷால் போடணும்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு ஒரு மனுஷனால் இதெல்லாம் தாங்க முடியாது. அப்புறம் நான் அப்படியே தலை குடிஞ்சு நின்னேன். அவர் எனக்கு ஒரு ஷால் போட்டார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன் அவர் வந்து என்னை வர வச்சார், ஏன் என்கிட்ட அவ்வளோ பேசினார்னா, அவர் குடும்பத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் இந்த ஒரு 6-7 வருஷமாக என்னுடைய கதைகளை கேட்டுனே இருந்திருக்காங்க. அப்போ அவரும் அதை கேட்டிருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் என்னை வந்து கேட்டார், சார் நான் அவருடைய அண்ணன் பையன், உங்களை தெரியல எனக்கு, ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேஸ் இருக்குது சார் அப்படின்னு. இதை மட்டும் தாத்தா கேட்டுருந்தாருன்னா அவ்வளோதான், உன்னை வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டு இருப்பாருன்னு அவங்க பேரை ஒருத்தர் கமெண்ட் அடித்தார். அப்புறம் நீ வந்து ஏர்லேயே பறந்துருந்தா எப்படி அவருக்கு தெரியும்னு ஒரு தம்பி கேட்டார். நான் அவர் ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டாக இருந்துக்கிறார். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காப்புல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்லக்கண்ணன் ஐயா தான் வந்து நான் வரும்போது என்னுடைய மகள் கோமதி சொன்னான், மகாத்மா காந்தியெல்லாம் நம்ம பார்த்ததில்லைண்ணா, ஆனால் ஆர்என்கே ஐயா போய் பார்த்துட்டோம் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையினுடைய வீட்டுக்குள்ளே இலக்கியம் போயிருக்குது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எம்டி வாசுதேவன் நாயர் இறந்துட்டார். எம்டியை பற்றி நிறைய அஞ்சலி குறிப்புகள் இருந்துச்சு. நான் ஒரு அஞ்சலி குறிப்பு எழுதியிருந்தேன். ஒரே ஒரு நண்பர் மட்டும் என்னை கூப்பிட்டு, உங்கள் அஞ்சலி குறிப்பில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, உங்களுக்கு நீங்கள் அப்படி எழுத மாட்டீங்களே அப்படின்னா, இமான் சொன்ன மாதிரி.
நான் அப்படி எழுதுவேன், அப்படி பேசியிருக்கேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, எம்டி வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை மனோஜ் குரு, சந்தோஷ் எச்சிக்கானம் அப்படி மிகப்பெரிய கேரளாவினுடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பின் இரவில் அவங்களோட பத்தாயத்தில் ஒரு களத்து மேட்டில் நான் உட்காந்துக்கிறேன். திடீர்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன், உண்மையிலே சொல்லுங்கள், எம்டி வந்து கேரளாவினுடைய மலையாள இலக்கியத்தினுடைய பிரமாதமான ரைட்டரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. உடனே அவங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, தமிழில் வந்து அவருடைய மொழிபெயர்ப்புகள்லாம் நான் படிச்சுக்கிறேன். என் ஒய்ஃபே ஒரு புத்தகத்தை இலாப யாத்திரை மொழிபெயர்த்துக்காங்க. அவருடைய ரைட்டிங் தி பெஸ்ட் அப்படின்னா தமிழில் எழுதுகிற ரைட்டர்ஸில் 10 ஃபிக்ஷன் ரைட்டராச்சும் அவரோட டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே சந்தோஷ் எச்சிக்கானம் வந்து ஏஞ்சி நின்று என்னை கட்டி பிடிச்சினார். எங்களால் ஒரு மலையாளியை அதை சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க கரெக்டாக அப்படின்னு சொன்னார். அது ஆனால் பிரபஞ்சன் சொல்லியிருக்கார். திருவண்ணாமலையில் நடந்த ஒரு கூட்டத்தில் எம்டியினுடைய 2ஆம் இடம் தான் பெஸ்ட் ஞானபீட அவார்டு வாங்குச்சு. அப்படின்னா ராமகிருஷ்ணனுடைய உபபாண்டவம் 10 ஞானபீடத்திற்கு சமம்னு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அப்போ என்னென்னா எம்டி வந்து பெஸ்ட்டு ரைட்டர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை, அவர் ஒரு சராசரியான ரைட்டர் தான். அவர் எங்கே பெஸ்ட், இந்தியாவிலே பெஸ்ட்டுன்னா திரைக்கதைகளில் தான். ஒரு திரைக்கதை ஆசிரியன் நாவல் ஆசிரியனாகவும் கம்பேர் பண்ணும்போது நம்முடைய தடுமாற்றத்தில் அவர் இலக்கியவாதியாகவும் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஒரு நுட்பமான வாசகன், அதை கடந்து அவர் பாருங்க, இப்போ கேரளா கவர்மெண்ட்டே வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுச்சு, 90வது பிறந்தநாளை. எல்லா ஸ்கூல்லையும், கேரளாவுடைய எல்லா ஸ்கூல்லையும் அவருடைய பர்த்டே கேக் வெட்டினாங்க. இதெல்லாம் எந்த எழுத்தாளனுக்குமே நடக்கவே இல்லை. முதலமைச்சர் தலைமையில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி எம்டியை கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் அவர் சொல்கிறாரு, எல்லாம் ரைட்டு, நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் முதலமைச்சர், ஏன் இவ்வளோ ஆடம்பரமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ ரைட்டருக்கு தான் அந்த தைரியம் இருக்கும், அந்த ஆன்ம பலம் இருக்கும். நான் வந்து ஜட்ஜி சாருங்க வந்திருக்கேன். அவர் சொன்ன மாதிரி அந்த லா அகாடமிக்குள்ளே நுழையும் போது அநேகமாக அவங்க யாரும் சிவிலியன்ஸை கூப்பிடவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 3-4 ஜட்ஜஸ் கூட்டின்னு போனாங்க. 100க்கும் மேற்பட்ட ஜட்ஜஸ் உட்காந்துக்கிறாங்க. உண்மையிலே சத்தியமாக நடுங்கிட்டேன் நான். ஒரே ஒரு சேர் போட்டிருந்தாங்க. அந்த சேரில் என்னை உட்கார வச்சுட்டு எல்லா ஜட்ஜஸ் கீழே இறங்கிட்டாங்க. உடனே நான் நிமிந்து பார்த்தா அப்படியே மொத்தமாக ஜட்ஜஸாக அப்படியே எதிரில் ஃபுல்லாக இருக்காங்க. உண்மையிலே ஒரு ஆளை வந்து ரொம்ப பதட்டமடைய வைக்கிற நேரம் அது. நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளை போய் அப்படி உட்காந்து எல்லாமே எதிரில் ஜட்ஜஸ் இருக்கிற இடத்துல நான் சொன்னேன், உங்கள் முன்னாடிலாம் பேசுகிறதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே ரொம்ப அது திமிர்லேருந்து வர வார்த்தைகள் கிடையாது. என்னென்னா நம்ம அவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம அவ்வளோ ஏங்கினுக்கிறோம். அந்த இதுதான் எனக்கு வந்து இப்போ ஆனந்த வெங்கடேஷ் சார் இங்கே வந்தார். அதே மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் சார் வந்து ஹைகோர்ட்டில் மதுரையில் ஜட்ஜாக இருக்கார். அவர் ஒரு மேடையில் என்னை அறிமுகப்படுத்துகிறார் எங்கள் மதுரை ஹைகோர்ட்டில். அவர் சொன்னார், பவா வந்து இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டில் இருக்கிற எங்கள் லாயர்ஸில் ஒரு பிரிவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. 57 லாயர்ஸ் அதில் கையெழுத்து போட்டாங்க. அவங்க வந்து கடைசியில் நான் அதை ஒத்துக்கவே இல்லை. அதனால் என்னுடைய மனைவிக்கிட்ட போய் ரவிலாம் இருக்கார் சொல்லி என் மனைவி கேட்டாங்க, அவர் தான் இவ்வளோ எதிர்ப்புக்கு மத்தியில் அவரை ஏங்க வர வைக்க விட்டுருங்களாங்கன்னு சொன்னாங்க. நான் பிடிவாதமாக நான் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நமக்கு வந்து ஒரு ரைட்டராக என்ன மாதிரி மனநிலை இருக்கும், ஒரு நீதிபதி நம்மளை வச்சு நம்ம சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த கூட்டத்துக்கு போகவே கூடாது அப்படின்னு என்னுடைய இடதுசாரி நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஜிஆர் சாமிநாதன் சார் வந்து இடதுசாரிகள் கொள்கைக்கு ரொம்ப எதிரானவர்னு சொன்னாங்க. ஆனால் நான் போயே ஆகணும்னு வந்தேன். அது என்ன ஈக்குவலைஸ் பண்ணுறதுன்னா, சார் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் ப்ரெஷரு, எனக்கும் இருக்குது. நான் சாதாரண ஆளாக இருந்தாலும் எனக்கும் அப்படி ப்ரெஷர் இருக்குது சார். நம்ம 2 பேரும் ஒரு மேடையில் இப்போ ரேக்கா உட்காந்தாங்களோ அது மாதிரி ஒரு சேரை என் பக்கம் திருப்பி போட்டு உட்காந்துருந்தேன். நாங்கள் 2 பேரும் நேரடியாக உரையாடிக்கிற மாதிரி 1.5 மணி நேரம் பேசினோம். நம்மளே இந்த உரைகள், இந்த நேர்காணல்கள் இதெல்லாம் புத்தகமாக வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு நிறைய கேள்விகள் எங்கள் குடும்பத்திலே இருந்துச்சு, எனக்குள்ளே இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதா ஆகக்கூடாதா, இது வரலாமா வரக்கூடாதா, இந்த மனக்குழப்பங்கள் எப்பயுமே
சாகிறவரில் ரைட்டர்ஸ்க்கு இருந்துன்னே இருக்கும். இது சரியா தப்பா, இதை எழுதலாமா எழுதக்கூடாதா அப்படின்ற மனக்குழப்பங்கள் இருக்கும். இப்போது இமயம் சொல்லும்போது ஒரு எழுத்தாளன் எழுதாததான் பவானர் சொல்லிடுவார் அப்படின்னார். இன்றைக்கி தான் இமயத்துடைய வாழ்க்கையிலேயே தி பெஸ்ட்டு பேச்சு இன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பேச்சில் கசப்பே இல்லை. இன்றைக்கி அவர் பேசின பேச்சில் கசப்பே இல்லை, யார் பேர்லேயும் குரோதம் இல்லை, யார் பேர்லேயும் வன்மம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு பேச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பல தடவை நான் சொல்லிக்கிறேன். ஜெயமோகனுடைய மாயப்பொண்ணு ஒரு கதை, அவருடைய தி டாப் பெஸ்ட்டு கதைகள் அது ஒன்று. அதில் ஒருத்தர் சாராயம் காய்ச்சுவான். அந்த சாராயம் காய்ச்சறவன் ஒரு அப்படியே ஒரு சயின்டிஸ்ட்டை விட நுட்பமாக போய் அந்த சாராயத்துக்கு அந்த ரேஷியோலாம் போடுவான். அப்போ அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் கூலி. அவன் சொல்லுவான், அண்ணே எனக்கு புரியலண்ணே, நம்ம என்ன சாராயம் காய்ச்சறோமா அமுதம் கடையிறோமா, எதுக்குன்னா இப்படி ஒரு ரேஷியோ குறையக்கூடாதுன்றான்னு கேட்பான். அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், டேய் என் பொண்டாட்டி இதுக்காகவே என்னை விட்டு போயிட்டா, பிள்ளைங்க இல்லை, 8 வருஷமாக அந்த மலைக்காட்டில் உட்காந்து யாருமே இல்லாத அனாதைகளாக சாராயம் காய்ச்சிருவேன், ஏன் அதானே கேட்குறேன் ஏன் அப்படின்னு அவனு கேட்பான். அவன் என்ன சொல்லுவான், அவன் கிறிஸ்டியன், அவன் பேர் நேசையன். ஒன்றும் இல்லைடா, 2 சிஷியன்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு நாள் சேர்சாமி வந்துடுறான்னு வச்சுக்க, எங்கே இந்த மலைக்காட்டுக்கு, அவருக்கு கொடுக்குறதுக்காச்சும் ஒரு நல்ல சரக்கு வேணாமா, சாதாரண கலப்பட சரக்கை கொடுத்துட முடியுமா, பரிசுத்தமான சரக்கு கொடுக்க வேணாமாடா. அதுக்காக தான் இவன் சொல்லுவான், பிரமாதமான உரையாடல். இவன் சொல்லுவான், அதானே அவர் சேர்சாமி, அவருக்கு அப்படி கொடுக்குறது கரெக்டு, ஆனால் நாம் மனுஷ பசங்க, நாம் இவ்வளோ தூரம் தான்